நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு ஒரு நல்ல ஒரு டாபிக்கோட டிபேட் ஆர் சும்மா ஒரு கான்வர்சேஷன் பண்ண போறோம். ஓகே யா ஸோ இந்த சேனல்ல கம்ப்ளீட்டாக லூஸ் டாக்ஸ் தான் இருக்கும். வி ஆர் நாட் கோயிங் டு ஸ்கிரிப்ட் அவர் வீடியோஸ், நோ கண்டென்ட், பட் ஜஸ்ட் சில் அவுட். எஸ். இப்போ நான் சொல்ற டாபிக் எதுன்னா டிசைட் பண்ணலன்னு ஓப்பனாக சொல்லிடுது. டிசைட் பண்ணல, நம்ம இப்போ தான் டிசைட் பண்ண போகிறோம். ஸோ இந்த டாபிக் இது லைவாக இருந்தால் நீங்கள் கொடுக்குற டாபிக் நாங்கள் எடுத்துக்கலாம். பட் இது லைவ் இல்லை. கூடிய சீக்கிரத்தில் லைவ் போட ட்ரை பண்ணுறோம். இது எங்களோட ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ நாங்கள் இப்போ எப்படி பேசிகிட்டு இருக்கோம்னா ஆஸ் தோ எங்களுக்கு 10K ஃபாலோவர்ஸ் இருக்கிற மாதிரி பேசிட்டு இருக்கோம். பட் ஸ்டில் யூனோ தட் இஸ் தி ஸ்பிரிட் வித் விச் வி ஆர் கோயிங் டு கோ. ஓகே யா. ஸோ டாபிக் என்ன? ஓகே, வாட் ஹேப்பன்? camera is not set. Okay. Okay. Oh, it's okay, right? Yeah. காலேஜ் பத்தி பேசலாமா? ஓகே. இல்ல நீ ஏதாவது ஒன்று சொல்லல, அதுக்கு எனக்கு கம்ப்ளீட்டா ஓகேனா நான் அதுக்கு ஓகே சொல்றேன். காலேஜ் வேற சொல்லு. வேற தமிழ்நாடு எலெக்ஷன்ஸ். Yeah, it's good. Yeah. Okay, so who is the current chief minister of Tamil Nadu? C. Joseph Vijay. That is C. Joseph Vijay. C. Joseph Vijay. இந்த கான்வர்சேஷன் பயாஸ்டா இருக்கும் போது ஐ திங்க் இவ விஜயோட ஃபாலோவர் நினைக்கிறேன். அப்படியா? விஜயோட ஃபாலோவர். நான் ஃபேன் இல்ல, பட் ஃபாலோவர். That means அவனை ஃபாலோ பண்ணிட்டே இருப்பேன், பட் அவனோட ஃபேனா இருக்கேன். அவன்னு சொல்லக்கூடாது, அவர் அவங்க ஓகே அவங்க what happened? அவர் சிஎம், அதனால நான் வந்து மரியாதை கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. of course கொடுக்கணும். ஓகே, ஸோ அவங்க ஃபாலோ பண்ணுவீங்களா? யாஸ், அந்த சாரை வந்து ஃபாலோ பண்ணுவேன். அந்த சார் விஜய் சாரை ஃபாலோ பண்ணுவேன், பட் ஆனால் விஜய் சாரோட ஃபேன் நான் கிடையாது. எந்த விதத்துலயும் நான் டிவிக்கே சப்போர்ட்டர் இல்லை, பட் டிவிக்கே ஃபாலோ பண்ணுவேன். நீ டிஎம்கேயா? This is bad. இல்ல, just asking. I didn't tell anything okay, wrong. நான் clear-ஆ சொல்றேன். எனக்கு எந்த ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்டும் கிடையாது. நான் strictly I am from this party, that party கிடையாது. நானும் அந்த பார்ட்டி இந்த பார்ட்டின்னு கிடையாது, பட் விஜயை ஃபாலோ பண்ணுவேன். But I am interested in politics in Tamil Nadu. It's really fun. Yeah. Now it has become fun. 2026 has become so much fun. That means you are telling after Vijay became CM. Vijay sir became karma. அதுக்கப்புறம் இப்போ ஃபன்னா இருக்குன்னு சொல்ல வரீங்களா? Yeah, of course. Because it is a history, which Rajini sir couldn't do, Kamal sir couldn't do. Rajini sir didn't enter politics. Oh, sorry sir. No, but he didn't try. If he Go tried, read your facts, go. If he tried, no, he would have become that. But that thing has went to our CM sir. Our CM sir? Our CM sir. Okay. So it is a big history that creating in 2 years only. He just created the party 2 years ago and he becomes CM. I have a question. So historyல என்னது big history, small history? Historyனாலே ஒரு big wide-ஆ தான் இருக்கும். Historyனாலே it's the collection of past events, right? Yeah. What is that big history, small history, medium history? What is that? நீங்க history student தானே? Yeah, I am a history student. See, big history na like மேஜரா பார்க்கும்போது அவுட்லுக்ல பார்க்கும்போது அது வந்து நிறைய நடந்திருக்காது. அதுதான் பிக் ஹிஸ்ட்ரி. சின்ன சின்ன விஷயம், இப்போ டிஎம்கே ஆட்சியில் வர்றது ரொம்ப நிறைய வாட்டி வந்திருக்காங்க. ஸோ அது ஸ்மால் ஹிஸ்ட்ரி. இவங்க 2 years தான் ஆச்சு பார்ட்டி கிரியேட் பண்ணி, பட் அவங்க வந்திருக்காங்கன்னா இட்ஸ் அ பிக் ஹிஸ்ட்ரி. பிகாஸ் அது மாதிரி நிறைய நடந்தது இல்லை. Big history. You can call it as இந்த மெஜாரிட்டி எதுக்கு அதிகமாக இல்லையோ அதுதான் பிக் ஹிஸ்ட்ரின்னு நாங்கள் சொல்லுவோம். புதுசாக நடந்ததுன்னா புதுசாக நடந்துச்சுன்னா புதுசாக நிறையா ஹிஸ்ட்ரி நடக்குது. புதுசாக நடக்கிற ஹிஸ்ட்ரி இதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி அக்கர் ஆகலைன்னா அது பிக் ஹிஸ்ட்ரி. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயம் நடந்ததே இல்லை. மிஸ்டர் எம்ஜிஆர். யா, நிறைய வாட்டின்னு ஒரு வேர்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கேனே. நீ என்னன்னா மிஸ்டர் எம்ஜிஆர் அப்படின்ற சொல்லு. ஓகே ஓகே. ஸோ எனக்கு இந்த பொலிட்டிக்கல் செட்டப் இந்த 2026 எலெக்ஷன்ஸில் தமிழ்நாட்டில் பிடிச்ச விஷயம் என்னன்னா
யங்ஸ்டர்ஸ்க்கும் பாலிடிக்ஸ் டிரான்ஸ்பரண்டாக தெரிய ஆரம்பிச்சது. அண்ட் யூனோ you like people like you also started talking about politics and you guys got to know about You mean I can't? Oh, no, I'm not telling that, but what I'm telling is you know youngsters who you know இதுக்கு முன்ன இருந்த எலெக்ஷன்ஸ்லாம் இந்த அளவுக்கு people didn't had awareness about how politics works, okay, how voting works and everything. And college going students எல்லாம் bro, school going students also. Yeah. College going students ko voting day is like a leave holiday, but ipo gang group you know they understood what is happening. Yeah, even though it was like a mass brainwashing, but yeah, awareness about politics, I like that. Oh my god, how did he become a CM in just That's it's not a one-time thing. This is what I feel. It's a lot of background work done. But for the people, it is like maybe for the people who did not follow Vijay sir, it may be like you mean I didn't follow him? of course you just know about him. No, not that way. Okay, did you imagine that he will become CM this year? I thought he was doing a lot of background work, you know, from 2 years. Yeah. But before that only அதுக்கு முன்னாடி நடந்துட்டு இருந்துச்சு. பட் இன்னைக்கு இவர் சிஎம் ஆவாரு நீ நினைச்சியா இல்லையா? Today the Tamil Nadu CM is C. Joseph Vijay. Have you ever imagined like that? probability இருக்குன்னு நினைச்சிருக்கேன் because of his No, he is going to be அப்படி நினைச்சிருக்கியா? அவ்வளவு கான்ஃபிடென்ட் அது எப்படி எனக்கு தெரியல. but people were there. நான் நிறைய வீடியோஸ் பார்த்தேன். ஓகே, அதில் he was so confident. ஸோ பேசிக்காக சொல்ல போனால் நம்ம சி ஜோசப் விஜய் சாருக்கு அவர் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தார். ஆக்சுவலி நீங்கள் இந்த கோட் மூவி பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதில் வந்து அவர் நம்பர் பிளேட் வச்சுருப்பார் ஒரு சீனில், சிஎம் 2026 தமிழ்நாடு சிஎம் அப்படின்னு இருக்கும். I felt goosebumps, you know. And also Pooja Hegde and who is that? Vijay sir was in a frame, okay. In that a board was there and the board la வந்து next CM னு எழுதி Pooja Hegde was like him அந்த மாதிரி she was symbolizing. அதெல்லாம் இப்போ மீனிங்கா இருக்குன்னா அப்போ விஜய் சருக்கு எவ்வளோ கான்ஃபிடன்ஸ் இருந்திருக்குன்னு நீ யோசிச்சு பார்த்துக்கோ. that thing we all should appreciate and you know நம்மளும் அதை கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம், அந்த கான்ஃபிடன்ஸ் அண்ட் manifestation. When you want something so badly, it will come to you. So அதுக்கான எக்ஸாம்பிள் இதாக மேனிஃபெஸ்டேஷன், பிலீஃப், ட்ரஸ்ட் இருந்தால் என்ன வேணால் நடக்கலாம். நீங்கள் வேணால் அயன்மேன் மாதிரி பறக்க கூட செய்யலாம். ஜாக்கு முடியா. நெக்ஸ்ட் டாபிக் வந்து நம்ம ஜாக்கை பற்றி பேசலாம். ஜாக் இஸ் அ கேட் இன் அவர் ஹோம். இன்னும் 2 minutes பேசுகிறேன், 8 minutes ஆயிருக்கு. 2 minutes பேசலாம். I should continue. Okay, விஜய் சாரை பற்றி பேசலாம். He is a good person. I think ரீசெண்டாக 2026 பார்லிமெண்ட்டில் ஒரு மீட்டிங்கு நம்ம உதயநிதி சார்லாம் பறந்துட்டாரு அவர் பேசினதுல, தெரியுமா? You are talking very biased. அவர் பேசினதுல அவர் ஓடிட்டாங்கன்னு சொல்றேன். Even he has mentioned that the parliament head has given permission to him to talk like that. You mean, see, Udayinidhi sir was sitting and he was in a gang, okay. DMK people were there and DVK people were also there, and he was the one who was talking. CM sir was talking, and the way when he was talking, no, those people got up and wait outside. That is a very trending thing which is going now. And even parliament's head was like, you do whatever you want, you talk whatever you want, I don't care, like that. You can't tell like that. Literally he was like that. He's like a friend for CM sir. Talk. You saw the actual video live? Yeah, fully live video I saw. Yeah, documentary I saw. I have no opinions on this, I'm sorry, like because I didn't saw it, I didn't watch it, and I just heard rumors about it or the people talking about the same scenario. Adala na edum solradhukku illa. It's not a rumor, I have saw the real footage. Okay, but we don't know the reason why did the person walked away.
why did Vijay sir did that, like CM sir did that. But CM sir only told that because of my talk they went out like that. He has said What that did he talk? என்ன சொன்னாங்க? the people will loot money in the background. They were talking about corruptions and stuff. In that time, one thing. Actually, Vijay sir political thing. இந்த இதுல நிறைய YouTube channels monetize இருக்கு. Didn't you notice it? Like following news about CM sir politics. Political For news example- பார்த்துட்டு இருந்தியா இதுக்கு முன்னாடி? no, News Tamil, DD9 channel, everything. And also many people have started a channel where they are updating every steps of CM. Vijay sir. Yeah, so people are watching it also. And அந்த சேனலோட லைக் ஹிஸ்ட்ரி பார்த்தா ஃபர்ஸ்ட் வீடியோவே இந்த எலெக்ஷனை பற்றி தான். They have started a channel and See, we are also talking, our first topic is 2026 Oh, elections. yeah. That's why I It told was it's not a big planned. history. It is not at all planned. Yeah, if you tell like this, people will think that we have planned and doing this. People are like that. But you guys are not like that. You guys are cute people, okay? Pukies you guys are. Cookies, huh? What? Pukies means Challakutis. Challakuttis, Bro. What bro? It's very wrong bro. Okay, 11 so minutes. we We will see you meet in on another next video. Thank you. Thank you so It was much. fun expressing our thoughts and feelings. Well, Even though yeah. no followers, no subscribers, it's good talking in a, you know, open Just space. give us a like. Just subscribe once. Talk something. I'm only begging. You're not begging. Okay, thank you for watching Rudra's Lifestyle and thank you for being a good viewer. And I hope you guys Thank you like so this much video. for your time and do support us. Thank you. Bye bye. Bye.